அண்ணன் ரஞ்சித் அவர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார். இப்போவே அரசியல் தான் இருக்கார். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து பேர்தலில் நின்னா மட்டும் தான் அரசியல்லாம் கிடையாது. ரஞ்சித் அண்ணன் எப்போ தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தாரோ அப்போது அரசியல் இருக்கார் தான். நிச்சயமாக அண்ணன் ரஞ்சித் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவார். நிச்சயமாக தேர்தல் அரசியலுக்குள்ளே வருவார். ஒரு பக்கம் இன்னைக்கு எப்படி டாக்டர் திருமா, திரு ஸ்டாலின், இன்றைக்கு திரு சீமான், திரு விஜய் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக அப்படியே மாறும். யார் இருப்பாங்கன்னா அண்ணன் ரஞ்சித், அண்ணன் விஜய், அண்ணன் உதயநிதி, அண்ணன் சீமான் இவர்களோடு இருப்பார் நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த களம் என்பது முழுக்க முழுக்க இப்படி தான் மாறிடும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சினிமா ரெண்டாவது மாற்றிருக்காரு. வெறுமனே சினிமா மட்டுமே கிடையாது, தமிழ்நாட்டினுடைய அந்த புறசூழலையே மாற்றிருக்காரு. இன்னைக்கு பொதுவெளியில் ஒருத்தன் மாட்டிறைச்சி பற்றி பேசுகிறான், இல்லை மாட்டிறைச்சிக்கு ஆதரவாக பேசுகிறான் அப்படின்னா அதற்கான அந்த சூழலை இங்கே தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக ஏதோ ஒரு வகையில் உளவியல் ரீதியாக மாற்றிருக்கிறது யாரும் ரஞ்சித் அண்ணன் தான். ரஞ்சித் அண்ணன் அரசியலுக்கு வந்தால் இங்கே ஏற்கனவே தலித் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய விசிகாவையும் அண்ணன் திருமாவர்களுக்கும் எதிரான இருப்பார் அப்படின்னு கேள்வி எழுதுகிறோம். எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் அவர் நிற்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு நீதி கேட்டு சென்னையில் பேரணி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா விசிகா வர்சஸ் திருமா அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க இல்லையா, அப்போ கூட மேடையில் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அண்ணன் திருமா நீங்கள் எங்களுடைய அண்ணனை, நாங்கள் ஏன்னா உங்களுக்கு எதிராக இருக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கிறார். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் விசிகாவுடைய பங்களிப்பும் அண்ணன் திருமாவுடைய பங்களிப்பும் மிகப்பெரியது. இன்றைக்கு எப்படி விசிகான்ற கட்சி இன்றைக்கு பொது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள ஒரு கட்சியாக இருக்கின்றதோ, அதே போல் நாளைக்கு அண்ணன் ரஞ்சித் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும் அது எல்லோருக்குமான கட்சியாகவும் எல்லா தமிழர்களுக்குமான ஒரு கட்சியாகவும் தான் நிச்சயமாக அந்த கட்சி இருக்கும். உள்ளபடியே அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வெகு சீக்கிரமாக தேர்தல் அரசியலுக்குள்ள வருவார் என்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. நிச்சயமாக வந்த உடனே ரஞ்சித் அண்ணன் திமுகவோட இருக்க மாட்டார், நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்டானா இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாசிச கட்சி எதிரான அது திமுக தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான கட்சி அல்லது தலித் மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி எதிரான திமுக தான். ஏன்னா அவங்க நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்குது. விடுதலை சாதிகளுக்கு ஒன்று வந்துடக்கூடாது சொல்லிட்டு பத்திரமா பார்த்துக்கூடிய திமுக பட்டியல் சமூக மக்களை குற்றவாளி என்று சொல்லும். நாளைக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு அண்ணன் ரஞ்சித் அவர்கள் ஆதரவு தெரிவித்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட கிடைக்கலாமே. ஏன்னா இந்த திராவிட கட்சியில தான் ஆட்சியில் இருக்கணும், இவங்க இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு, அப்போதான் பாஜக உள்ள வராது, பிஜேபி உள்ள வராது ஒரு மித்து இருக்கு இல்லையா, அந்த மித்து கண்டிப்பாக உடையும். திமுகவோடு ரஞ்சித் அவர்கள் சேர மாட்டார். விஜய் அவர்களோடு சேர்ந்தால் நிச்சயமாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பார்கள். இப்போ அதுக்கு வன்னியரசு போன்றவர்கள்லாம் மிக மோசமான வார்த்தைகளை ரஞ்சித் அண்ணாக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க. ரஞ்சித் அண்ணாவை பார்த்து நீ ஒரு அட்டகத்தி, நீ ஒரு பிஜேபியினுடைய கையால் அப்படிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் உள்ளபடியே நமக்கு மிகப்பெரிய வருத்தம். ரஞ்சித் அண்ணன் எந்த இடத்துலையுமே ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிர்வாகியோ தலைவர் திருமாவளவன் விமர்சனம் பண்ணதே கிடையாது. நீல பண்பாட்டு மையம் தமிழ்நாட்டினுடைய எல்லா விஷயங்களுக்காகவும் குறிப்பாக சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக மிக தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு, சென்னை மாநகரத்தில் போயிட்டு இருக்கும் பொழுதையும் எல்லா மீடியாவுமே பார்த்தீங்கன்னா காலைல போவாங்க, நியூஸ் கவர் பண்ணுவாங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இவன் எல்லா மீடியாவும் அவ்வளோதான், யூடியூபாக இருந்தாலும் சரி, சேட்டலைட் சேனலாக தான் அவ்வளோதான். ஆனால் நீலம் பண்பாட்டு மையம் நடத்தக்கூடிய நீலம் சோஷியல் அங்கேயே இருந்தாங்க, நைட்டாக இருந்தாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள். வணக்கம். வணக்கங்கரன். தண்டகாரன் இசை வெளியீட்டு விழாவில் ரஞ்சித் அண்ணா நான் பணம் சம்பாதித்து மட்டும் இதில் வரல, சமூகத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வந்திருக்கேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி பேட்டியில் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, நீங்கள் படம் நடிப்பீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு நான் நடிக்க வர மாட்டேன், நான் இயக்குனராக இருப்பேன், அப்படி இயக்குனராக இல்லைன்னா எனக்கு வேற வேலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அது எப்படி பார்க்குறீங்க, என்ன சொல்ல வர்றாரு அவர்? இல்லை, வேற வேலை ஒன்று இருக்குது அப்படின்றப்போ அண்ணன் ரஞ்சித் அவர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார். இப்போவே அரசியல் தான் இருக்கார். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து பேர்தலில் நின்னா மட்டும் தான் அரசியல்லாம் கிடையாது. ரஞ்சித் அண்ணன் எப்போ தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தாரோ அப்போது அரசியல் இருக்கார் தான். நிச்சயமாக ரஞ்சித் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவார், நிச்சயமாக தேர்தல் அரசியலுக்குள்ளே வருவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 26 வரமாட்டார், 26 அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வரமாட்டார். ஆனால் நிச்சயமாக அரசியல் கட்சி அண்ணன் ரஞ்சித் அவர்கள் தொடங்குவார் தான் நான் சொல்ல விரும்புறது. ஏன் அப்படின்னா இப்போ என்னுடைய கணிப்பு அல்லது இப்படிதான் நடக்கும்னு எனக்கு ஒன்று தெரியுது. எனக்கு தெரிஞ்சு வருகின்ற 26க்கு பிறகாக அதன் பிறகு நடக்கக்கூடிய தேர்தலெல்லாம் அதன் பிறகெல்லாம் அண்ணன் அவர்கள் நிச்சயமாக வந்துருவார்னு நினைக்கிறேன். 26க்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில்
அண்ணன் ரஞ்சித் அவர்கள் நிச்சயமாக அரசியலுக்குள்ள வருவார், ஒரு அரசியல் கட்சியுமே தொடங்குவார். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 5-6-8 வருஷம் கழிச்சு நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி, ரொம்ப அதிகம் நான் கொடுக்குறேன், நான் சொல்றேன், ஒரு 10 வருஷத்துல அண்ணன் ரஞ்சித் அவர்கள் நிச்சயமாக அரசியல் கட்சியை தொடங்குகிறார். இதை நீங்க எழுதி வச்சுங்க. நிச்சயமா அரசியல் கட்சியை தொடங்குவார். ஏன் அப்படின்னா அரசியல் கட்சி மூலமாக தான், அதாவது தேர்தல் அரசின் மூலமாக தான் ஆட்சி அதிகாரத்தை வந்து பிடிக்க முடியும். இப்போ பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் பெரிய வேறுபாடு என்ன அப்படின்னா, பெரியார் வந்து கடைசி வரைக்கும் விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாரு, அந்த தேர்தல் அரசியலுக்குள்ள அவர் பங்களிக்கவே இல்லை. ஆனால் டாக்டர் அம்பேத்கர் தேர்தல் அரசியலுக்குள்ள வராரு. ஏன்னா அதன் வழியா தான் வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளை நம்ம மாற்ற முடியும், மக்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுக்க முடியுன்றதுக்காக தேர்தல் அரசுக்குள்ள வராரு. அப்போ இன்றைக்கு அம்பேத்கரியவாதியாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலே, நீங்க அரசியல் பேசுறீங்க அப்படின்னாலே நிச்சயமாக அவர்களால் தேர்தல் அரசியலுக்குள் வராமல் இருக்கவே முடியாது. அந்த வகையில் ரஞ்சித் அவர்கள் நிச்சயமாக தேர்தல் அரசியலுக்குள்ள வருவார். நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு வருகின்ற 26க்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே எடுத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இன்னைக்கு எப்படி வந்து டாக்டர் திருமா, திரு ஸ்டாலின், இன்றைக்கு திரு சீமான், திரு விஜய் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா, இது வந்து கண்டிப்பா அப்படியே மாறும். யார் இருப்பாங்கன்னா அண்ணன் ரஞ்சித், அண்ணன் விஜய், அண்ணன் உதயநிதி, அண்ணன் சீமான் இவர்களோடு இருப்பார் நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த களம் என்பது முழுக்க முழுக்க இப்படிதான் மாறிடும். ஏன்னா இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வயசாயிடுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் துணை முதலமைச்சராகவே திரு உதயநிதி அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அவர் தான் இன்னைக்கு ஒரு ஆக்டிவா இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த தேர்தல் காலத்தை சமாளிக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமாக இந்த 3 பேருமே இருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடிய அண்ணன் சீமான், உதயநிதி, அண்ணன் விஜய் இவங்க எல்லாருமே சினிமா துறையை சார்ந்தவர்கள். இவர் அண்ணன் சீமான் அவர்களுமே ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒருவர் தான். சினிமா துறை என்று தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து தொடக்கத்திலிருந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. அது வந்து நம்ம ஐயா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா முதற்கொண்டே அது பெரிய ஒரு தாக்கம். ஈவன் கருணாநிதி அவர்களும் அண்ணாதுரை அவர்களுமே சினிமாவில் திரைக்கதை எழுதின ஒரு நபர்கள் தான். அப்போ தமிழ் சினிமாவையும் தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் பிரிக்க முடியாது. அதே போல மக்கள் தமிழ் சினிமாவில் வந்து யாரெல்லாம் அரசியல் கருத்தை வந்து அவங்க எந்த ஸ்தானத்திலிருந்து பேசினாலுமே அதை ஆதரிக்கக்கூடிய கூட்டம் என்பது இருக்கு. இடதுசாரி கருத்தை பேசினாலும் அதை பார்க்கறான், ஆதரிக்கிறான். வலதுசாரி கருத்தை வந்து பேசினாலும் பார்க்கறான். ஆனா பெருமளவிலான ஆதரவு என்பது தமிழ்நாட்டில் வலதுசாரிகளுக்கு வந்து கிடையாது. அப்ப இந்த விஷயத்துல ரஞ்சித் அவர்கள் நிச்சயமாக அரசியல் கட்சியை வந்து தொடங்குவார், அரசியல் வந்து பங்கேற்பார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. முன்னாடி அந்த தண்டகாரண்யம் அதுல வந்து பேசும்போது நான் சொன்னது போல, குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நிறைய வந்து இந்த வலதுசாரிகளுடைய அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு சென்சார் போர்டில் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. வெற்றிமாறன் என்ற ஒரு ஆகச்சிறந்த ஒரு இயக்குனர் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தையே மூடுறாரு அப்படின்னா அதுக்கான சென்சார் போர்டு தான். ஏன்னா அவங்க தான் வந்து அவர் தயாரிக்கக்கூடிய படங்களுக்கெல்லாம் பயங்கரமான குறைகள்லாம் சொல்லி இதை மாற்று அதை மாற்ற சொல்லிட்டு டோட்டலாக மாற்ற சொல்லும்பொழுது அவங்க வந்து அவங்க அவ்வளோ ஒன்று செலவிட்டாங்கல்ல படத்துக்கு பொருளாதாரம், அப்போ அதெல்லாம் வீணாகும். அப்படி திருப்பியும் வந்து எடுக்கணும் அப்படின்னா திருப்பியும் நீ பணம் போட்டு எடுக்கணும். அப்போ இந்த பணத்துக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பாங்க? அப்போ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இங்க இருக்கக்கூடிய சென்சார் போர்டு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றது உண்மைதான், நம்ம அதை மறுக்கவே முடியாது. ஆனால் ரஞ்சித் அவர்கள் தமிழ் சினிமாவிற்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தமிழ் சினிமாவே நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து ராப்பி, ராமு. நான் அதை அடிக்கடி சொல்லக்கூடியதுதான். ஏன்னா ரஞ்சித்துக்கு முன், ரஞ்சித்துக்கு பின். இதை வெறுமனையா ரஞ்சித் அளவை நம்ம ஆதரிக்கிறோம், நம்ம தலித்திய அரசியலை ஆதரிக்கிறோம் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. தலித் அல்லாத ஒரு சமூகத்தை சார்ந்தவர் கூட அண்ணன் ரஞ்சித் அவர்களுடைய கருத்தை வந்து ஏற்கிறாரு. ஈவன் வெற்றிமாறன் அவர்கள் சொல்லக்கூடியது அண்ணன் ரஞ்சித்துடைய வருகைக்கு பிறகுதான் தமிழ் சினிமாவுடைய சூழலே வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கு அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு படைப்பை வந்து கொடுக்கிறார். அதே போல பல இயக்குநர்கள்லாம் இருக்காங்க, அதிகநாதர் இருக்காங்க, இன்னும் பல பேர்லாம் வந்து அண்ணன் ரஞ்சித் அண்ணன்கிட்ட இருந்து வந்தவங்க தான். ஆனா இதற்கெல்லாம் யார் ஆணிவேர்னா அண்ணன் ரஞ்சித் அவர்கள் தான். நீங்க அண்ணன் ரஞ்சித் அண்ணனை விட சிறந்த ஒரு படைப்பு கூட கொடுக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் விதை யார் போட்டதுன்னா அண்ணன் ரஞ்சித் அவர்கள் தான். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சினிமா வந்து 2ஆ மாத்திருக்காரு. வெறுமனே சினிமா மட்டுமே கிடையாது, தமிழ்நாட்டினுடைய அந்த புறசூழலையே வந்து மாத்திருக்காரு. இன்னைக்கு வந்து பொதுவெளியில வந்து ஒருத்தன் மாட்டிறைச்சி பத்தி பேசுறான், இல்ல மாட்டிறைச்சிக்கு வந்து ஆதரவா பேசுறான் அப்படின்னா அதற்கான அந்த சூழலை இங்க தமிழ்நாட்டில் வந்து மிக தீவிரமாக ஏதோ ஒரு வகையில உளவியல் ரீதியாக வந்து மாத்திருக்கிறது யாரும் ரஞ்சித் அண்ணன் தான். நீங்க சினிமாவில் வந்து ஒரு பெண் கதாபாத்திரத்தை வந்து நீங்க வந்து தவறா காண்பிக்கிறீங்க, அது சரியாக நம்ம காமிக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இங்க ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கான ரஞ்சித் அவர்கள் தான். ஸ்லம்ல இருந்து வரக்கூடியவன் அல்லது ஒரு இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் தீவிரவாதியா இருப்பான்னு சொல்லி நல்லா காமிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு இதுவை உடைச்சிட்டு தீவிரவாதியா பார்த்தா எல்லாருமே காமிக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைலாம் அதிகமாக வரும்போது சிங்கம் படம் வந்துச்சு. சிங்கம் 2ஆ 3ன்னு நினைக்கிறேன், சம்திங் ஏதோ 2ன்னு நினைக்கிறேன் நான். அந்த படத்துல வில்லன் பார்த்தோன்னா 3 மதமே இருப்பான். கிறிஸ்துவனும் வில்லனா இருப்பான், இஸ்லாமியனும் வில்லனா இருப்பான், ஹிந்துவும் வில்லனா இருப்பான். அந்த இவர் மொட்டராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவராக காமிச்சிருப்பாங்க, பாய் ஒருத்தர் முஸ்லீமாக காமிச்சிருப்பாங்க.
இதற்கெல்லாம் மெயின் வில்லனா இருக்கக்கூடிய ஹிந்துவா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து மிக தீவிரமா வந்து இஸ்லாமியரெல்லாம் வில்லனா காட்டுறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வில்லனா காட்டுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப அதிகமானதுனால எதுக்குடா வம்புன்றதுக்காக 3 பேருமே வில்லனா காமிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சிங்கம் 2 படத்துல. அந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் சினிமாவில் எல்லா விஷயத்திலையும் வந்து பார்த்து பார்த்து நம்ம பண்ணணும் அப்படின்னா மக்கள் வந்து எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவர் யாருன்னா ரஞ்சித் அண்ணன் தான். உங்களுக்கு ஒரு குறியீடு முதற்கொண்டு வந்து இங்க ஏன் புத்தர் சிலை வந்து இருக்கு, இங்க ஏன் வந்து அம்பேத்கருடைய படம் இருக்கு, ஈவன் சார்பட்டா பரம்பரை படத்துல பாத்தீங்கன்னா நிறைய குறியீடுகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள்லாம் வச்சிருந்தவர். இங்க ஒருத்தர் வந்து நீலத்துண்டு வந்து ஏன் போட்டு வர அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் வெறுமனையா வந்து ரஞ்சித் அண்ணா வந்து இந்த குறியீடு தமிழ் சினிமா அப்படின்னு மட்டுமே கலந்து போகாம களத்துல வந்து வேலை செய்யறாரு. அப்படின்னா களத்துல வந்து என்ன வேலை செஞ்சாருன்னு கேட்பானுங்க. இன்றைக்கு பல இளைஞர்கள் சினிமாவுக்குள்ள வந்து இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் தான். அவர் எந்த துறையில இருக்காரோ அந்த துறையில யாரெல்லாம் திறமையாளர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறாரு. இன்றைக்கு அறிவு என்கின்ற ஒரு அறிவான நபர் தமிழ் சினிமாவுக்கு அறியப்பட்டிருக்காருன்னா அதற்கு காரணம் யாருன்னா ரஞ்சித் அண்ணன் தான். அதே போல இசைவாணி அவர்கள் இன்றைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து ஒரு பெண்ணா இருந்து இன்றைக்கு பிபிசி லெவல்ல அவங்க போயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ரஞ்சித் அவர்கள் தான். இது போல பல இயக்குநர்கள் மாரி அண்ணன் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள வந்திருக்காருன்னா அவர் வந்து வேலை கத்துக்கிட்டு இருந்து ராம் அவர்களோடு இருக்கலாம். ஆனா அவருக்கான தயாரிப்பை கொடுத்தவர் ஆனா ரஞ்சித் அவர்கள். ஏன்னா அவர்கிட்ட படம் பண்ணதுனாலதான் பெரிய ஒரு ரீச் வந்து கிடைக்கின்றது. அப்போ இன்னைக்கு பல மாற்றங்களுக்கு ரஞ்சித் அண்ணன் வந்து காரணமா இருக்காரு. அதே போல ஒரு நீலம் பண்பாட்டு மையம் தமிழ்நாட்டினுடைய எல்லா விஷயங்களுக்காகவும் குறிப்பா சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக மிக தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு தூய்மை பணியாளருடைய பிரச்சனை தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. சென்னை மாநகரத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது எல்லா மீடியாவுமே பார்த்தீங்கன்னா காலைல போவாங்க, நியூஸ் கவர் பண்ணுவாங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஈவன் எல்லா மீடியாவும் அவ்வளோதான், யூடியூபாக இருந்தாலும் சரி, சேட்டலைட் சேனலில் தான் அவ்வளோதான். ஆனால் நீலம் பண்பாட்டு மையம் நடத்தக்கூடிய நீலம் சோஷியல் அங்கேயே இருந்தாங்க, நைட்டாக இருந்தாங்க. 1 மணிக்கு 2 மணிக்கு சேகர்பாபு கிட்ட மைக்கு போட்டு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க வந்து களத்திலே இருக்காங்க. அதனால சேகர்பாபு வந்து நீ என்ன பத்திரிக்கைன்னு கேட்டார். நீலம்னா அதெல்லாம் நான் பேச மாட்டேன், நீலாம் பேச மாட்டேன், பத்திரிகை தான் பேட்டி கொடுக்கணும் சொல்லி ஒரு திமிர்த்தனமான ஒரு பேச்சு பேசியிருப்பார் இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு ஒரு செயல் திட்டத்தையும் நீலம் பண்பாட்டு மையம் வந்து செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா ரஞ்சித் அவர்களை நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6-8 வருஷமும் தொடர்ந்து பார்த்துட்டு அவரோட செயல்பாடுகளாக இருக்கட்டும், அவருடைய பணிகளாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு அம்பேத்கரியம் என்ற ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் இயக்க ரீதியாக பண்பாட்டு ரீதியாக இன்றைக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் தான். இன்னொன்னு கேட்பாங்க என்னன்னா வந்து இப்ப ரஞ்சித் அண்ணா அரசியலுக்கு வராருன்னு சொல்றீங்க. ரஞ்சித் அண்ணா வந்து அரசியலுக்கு வந்தா இங்க ஏற்கனவே தலித் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா இருக்கக்கூடிய விசிகாவையும் அண்ணன் திருமாவளவனுக்கும் எதிராக நிற்பார் அப்படின்னு கேள்வி எழுகிறோம். எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் அவர் நிற்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு நீதி கேட்டு சென்னையில பேரணி நடத்தும் போது பாத்தீங்கன்னா விசிகா வர்சஸ் திருமா அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குனாங்க இல்லையா. அப்ப கூட மேடையில் வந்து ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்றாரு, அண்ணன் திருமா நீங்க எங்களுடைய அண்ணன், நாங்க ஏன்னா உங்களுக்கு எதிராக இருக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யறாரு. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல்ல விசிகாவுடைய பங்களிப்பும் அண்ணன் திருமாவுடைய பங்களிப்பும் மிகப்பெரியது. தலித் மக்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பரனாக இருக்கக்கூடியவர் அண்ணன் திருமா அவர்கள், மாற்றுக்கிறது கிடையாது. விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனாலுமே அது யதார்த்தமான உண்மை என்றது இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் தலித் மக்களுடைய பாதுகாவலனாக திருமாவளவன் இருக்கிறார்ன்றதுல நமக்கு ஒரு நாளும் சந்தேகம் கிடையாது, மாற்றுக்கிறதுமே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேரியக்கமாக தமிழ்நாட்டில் வந்து இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு சூழல்ல ரஞ்சித் அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது அவர் அதற்கான அந்த பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார். 2 பேர் வந்து கூட்டு பலமா இருப்பாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து தேவேந்திர குலவேல சமூகத்தினுடைய தலைவராக ஜான் பாண்டியன் அவர்களும் ஐயா திரு கிருஷ்ணசாமி அவர்களும் அறியப்படுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி கிரிட்டிசைஸ்லாம் பயங்கரமாக பண்ணிப்பாங்க. திரு ஜான் பாண்டியன் அவர்கள் கிருஷ்ணசாமி அவர்களை வந்து இவர் என் ஜாதியே கிடையாது, இவர் வந்து அருந்ததி சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஆனாலுமே 2 பேர்கிட்டயுமே கூட்டம் இருக்கிறாங்க. அந்த 2 தலைவர்கள்ட்டுமே 2 சமூகம் இருக்கு. அப்ப நம்ம வந்து வெறுமனையா பழைய சமூகத்திற்கான தலைவராக ரஞ்சித் அவர்களையும் திருமாவளவனும் சுருக்க தேவை கிடையாது. அவங்க அப்படி செயல்படவும் மாட்டாங்க. அம்பேத்கருடைய அரசியல், அம்பேத்கருடைய அரசியல் வந்து வெறுமனையா பறையர் கேட்டா கிடையாது. ஏன்னா அம்பேத்கர் முதல்ல பறையரே கிடையாது, அவருக்கும் இங்க இருக்கக்கூடிய சமூகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் யாரெல்லாம் இங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவனாகவும் அவர்களுக்கான உரிமையாக தான் கேட்டார். அப்போ இருக்கும் பொழுது இன்றைக்கு எப்படி விசிகான்ற கட்சி வந்து இன்றைக்கு புது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள ஒரு கட்சியா இருக்கின்றதோ அதே போல நாளைக்கு அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும் அது எல்லோருக்குமான கட்சியாகவும் எல்லா தமிழர்களுக்குமான ஒரு கட்சியாகவும் தான் நிச்சயமா அந்த கட்சி இருக்கும். உள்ளபடியே ரஞ்சித் அவர்கள் வெகு சீக்கிரமாக தேர்தல் அரசியலுக்குள்ள வருவார் என்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. யாருக்கு எதிராக ஒரு கட்சியை வழிநடத்துவார்? இல்லை, யாருக்கு எதிரானா நிச்சயமா வலதுசாரிகளுக்கு எதிராக தான் ரஞ்சித்துடைய அரசியல் வந்து இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து
நான் திருமாவர்கள் வந்து திமுகவில் இருக்கார் இல்லையா ஒரு சாஃப்ட் கார்னர்ல, ஏன்டானா அப்போதான் வந்து திமுகவில் இருந்தால் தான் நம்ம வந்து பிஜேபி எதிர்க்க முடியும், வலதுசாரி எதிர்க்க முடியும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் அண்ணன் திருமாவர்கள் வந்து திமுகவில் இருக்கார். அது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் நிச்சயமாக வந்த உடனே ரஞ்சித் அண்ணன் திமுகவோட இருக்க மாட்டார். நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்டானா இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாசிச கட்சி எதிரான அது திமுக தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான கட்சி அல்லது வந்து தலித் மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி எதிரான திமுக தான். ஏன்னா அவங்க நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்கு. விடுதலை சாதிகளுக்கு ஒன்று வந்துடக்கூடாது சொல்லிட்டு பத்திரமா பார்த்தக்கூடிய திமுக பட்டியல் சமூக மக்களை குற்றவாளி என்று சொல்லும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டிய அவசியம் தலித் மக்களுக்கு வந்து கிடையாது. அப்போ தலித்திய அரசியலையும் அம்பேத்கர் அரசியலையும் கையில் எடுத்து வரக்கூடிய ரஞ்சித் அவர்கள் நிச்சயமாக திமுகவுடன் சமரசத்திற்கெல்லாம் போக மாட்டார். அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி யாருக்கு எதிரான்னு கேட்டீங்களா, யாருக்கு ஆதரவான்னு கேட்டீங்களா? யாருக்கு எதிராக நிச்சயமா பாஜகவுக்கு எதிராக தான் இருப்பாரு. இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அந்த கட்சிக்கும் எதிராக இருப்பார். நான் இன்னொன்னு சொல்றேன், யாருக்கு ஆதரவா இருப்பார் நீங்க கேட்டா, எனக்கு தெரிஞ்சு வருகின்ற சூழல்லாம் பார்த்தா இப்ப 26லயே வந்து திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆவாருங்கிட்ட 26லயே ஆக போறது கிடையாது. ஆனா வந்து விஜய் அவர்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கின்றது. விஜய் அவர்கள் 6-10 வாங்குவாங்கன்னு சொல்லப்படுது. நமக்குமே வந்து அதுல பெரிய மாட்டு கருத்துலாம் கிடையாது. ஏன்னா அந்த கூட்டத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா, எங்கே போனாலும் வந்து வண்டியை கூட நகர விட மாட்டானுங்க, அவ்வளோ பெரிய கூட்டம் வருது. அரசியலை விமர்சிக்கலாம், ஆனால் அவர்கிட்ட வந்து வாக்கு இருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவித்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட கிடைக்கலாமே. ஏன்னா விஜய் அவர்கள் சொல்லக்கூடியது என்ன, என்னை நம்பி வருபவர்களுக்கு எங்களோட வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம். ஏன்னா இன்றைக்கு எப்படி தமிழ்நாட்டினுடைய ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்து திரு விஜய் அவர்கள் இருக்கிறாரோ, அதே போல இன்றைக்கான ரஞ்சித் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தமிழ் சினிமாவை நேசிக்கக்கூடிய, தலித்திய கருத்திலே ஆதரிக்கக்கூடிய, அம்பேத்கர் அரசியலை ஆதரிக்கக்கூடிய எல்லோருக்குமான ஒரு சூப்பர் ஸ்டாராக அண்ணன் ரஞ்சித் அவர்கள் இருக்கிறார். இப்போ நான்லாம் வந்து அண்ணன் ரஞ்சித்தனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன். இப்போ நான்லாம் சினிமாவில் வந்து யாருக்கும் ஃபேன் கிடையாது. இப்போ நடிகர்கள் யாரும் நான் அந்த அளவுக்குலாம் ஃபேன்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் நான் வந்து தமிழ் சினிமாவில் ஒருத்தரை நேசிக்கிறேன் அப்படின்னா அவர் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் தான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வந்து இருக்காரு. நம்ம நினைக்கக்கூடியதை பேசக்கூடிய நமக்கெல்லாம் ஒரு முன்னேற்றியராக ரஞ்சித் அவர்கள் வந்து இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து திரு விஜய் அவர்களோடலாம் இணைந்தால் சேர்ந்தால் நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கலாம். அப்படி ஒரு சூழல் வந்து நடக்கும்போது பார்க்கலாம். ஏன்னா இந்த திராவிட கட்சியில தான் ஆட்சியில் இருக்கணும், இவங்க இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து பாதுகாப்பு, அப்பதான் பாஜக உள்ள வராது, பிஜேபி உள்ள வராதுன்னு சொல்லி ஒரு மித்து இருக்கு இல்லையா, அந்த மித்து கண்டிப்பா உடையும். திமுகவோட ரஞ்சித் அவர்கள் சேர மாட்டாரு. விஜய் அவர்களோடு சேர்ந்தால் நிச்சயமாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பார்கள். ஆட்சி அதிகாரத்தில் அண்ணன் ரஞ்சித் போன்றவர்கள் அமருவார்கள். அவர்கள் அமர வேண்டும் என்பது நம்ம விரும்பக்கூடியது. இப்போ திமுக ரஞ்சித்தனை எதிர்ப்பாருன்னு சொல்றீங்க. திமுகவை எதிர்த்தா அப்போ விசிகாவை எதிர்க்கிற மாதிரி தானே. நம்ம இப்போ என்ன சொல்றோம்னா, நீங்க கேட்ட சரியான ஒரு கேள்வி. எப்படி அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு தலைவர் திருமாவர்கள் மீதும் விசிகா மீதும் ஒரு நல்ல உடன்பாடு இருக்கிறதோ, அதே போலதான் புரட்சி பாரத கட்சியின் மீதும் அதன் தலைவர் மீதும், குறிப்பாக அந்த கட்சியோட நிறுவன தலைவர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு பற்று உள்ளவர் அண்ணன் ரஞ்சித் அவர்கள். இன்றைக்கு புரட்சி பாரதம் கட்சி அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கின்றது. அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை வந்து அதிமுக, இந்திய அளவில் தலைமை பாஜக. ஆனா ஒரு இடத்துல கூட வந்து புரட்சி பாரத கட்சியோ அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்களையோ அண்ணன் ரஞ்சித் அவர்கள் விமர்சித்ததே கிடையாது. ஏண்டானா அவர் அங்க இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய தேர்தல் கூட்டணி வெற்றி இதெல்லாம் வைத்து கொண்டுதான். அதே போலதான் திமுகவை அண்ணன் ரஞ்சித் அவர்கள் எதிர்த்தால் கூட விசிகாவை அண்ணன் ரஞ்சித் அவர்கள் ஒரு நாளும் எதிர்க்க மாட்டாரு. அவரெல்லாம் அப்படி செயல்பட வாய்ப்பே கிடையாது. நீங்க விமர்சனங்கள் வைக்கலாமே தவிர, அப்படி பார்த்தா ஏன் ஜெகன் அண்ணன் வந்து ரஞ்சித் விமர்சிக்கல, நீங்க பிஜேபி கூட இருக்கீங்க அதிமுக கூட இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அது வேற, அந்த புரிதல் என்பது வேற. இப்போ நம்ம இப்போ என்ன விமர்சிப்பானுங்க, இவங்க வந்து இவன் வந்து விசிகாவுக்கு எதிரி, இவன் வந்து அண்ணன் திருமாவளுக்கு எதிரி சொல்லிட்டு, எனக்கு அந்த அவசியமே கிடையாது. நான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் திருமாவர்களை வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரானவர், விசிகா தமிழ்நாட்டுக்கு வந்து எதிரான கட்சி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த கட்சியினுடைய கொள்கைகள் மிக முக்கியமானவை. அண்ணன் திருமாவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நபர். ஆனா அவனுக்கு அப்படியே விமர்சனம் பண்றானுங்க. நமக்கு அது வந்து அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போறோம்னு வச்சுங்களேன். அதே மாதிரிதான் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலுமே கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் எதிர்க்க மாட்டாரு, அண்ணன் திருமாவர்களையும் எதிர்க்க மாட்டாரு. நிச்சயமா திமுகவை எதிர்ப்பார். ஏன்னா அவங்கதான் இன்னைக்கு தலித் மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளை எதிர்க்க மாட்டார். விடுதலை சிறுத்தைகள் ரஞ்சித்தனை எதிர்ப்பாங்க, எதிர்த்துட்டு இருக்காங்களே. இப்போ அதுக்கு வன்னியரசு போன்றவர்கள்லாம் மிக மோசமான வார்த்தைகளை வந்து ரஞ்சித் அண்ணாக்கு எதிராக பயன்படுத்துறாங்க. ரஞ்சித் அண்ணாவை பார்த்து நீ ஒரு அட்டகத்தி, நீ வந்து ஒரு பிஜேபியினுடைய கையால் அப்படிலாம் பேசுறாங்க. இதெல்லாம் வந்து உள்ளபடியே நமக்கு மிகப்பெரிய வருத்தம்.
ரஞ்சித் அண்ணன் எந்த இடத்துலையுமே ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிர்வாகியோ தலைவர் திருமாவளவன் விமர்சனம் பண்ணதே கிடையாது. ஏன்னா அவருக்கு அந்த புரிதல் வந்து இருக்கின்றது. இங்க குறிப்பா ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த இறப்புக்காக அந்த படுகொலைக்காக பேர் நடத்தினார் இல்லையா, அப்பவே நம்ம வந்து நிறைய பேர் பேட்டி எடுத்தோம். நான் ரஜினிகாந்த் எடுத்தோம், நிறைய பேர் எடுத்தோம், சங்கத்தமிழன் எடுத்தோம், நிறைய பேருமே பேட்டி வந்து எடுக்கும் பொழுது ஒட்டு மொத்தமே எல்லாருமே ரஞ்சித் அண்ணனுக்கு எதிராக மாறினாங்க. இன்னும் ரஞ்சித் அண்ணன் தான் தமிழ்நாட்டினுடைய தீய சக்தி போலவும், ரஞ்சித் அண்ணன் தான் வந்து மிக மோசமான மனிதர் என்பது போலவும் ஒட்டுமொத்த விடுதலை கட்சியினுடைய நிர்வாகிகளுமே அப்படி மாறி பேசினாங்க. அவ்வளவு எதிராக ரஞ்சித் யாருங்க எங்க தலைவரை கூப்பிட, ரஞ்சித் யாருங்க எங்க தலைவருக்கு ஈக்குவல் சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா பேசினாங்க. இதே ஆக்ரோஷத்தை வந்து ஒரு நாளாவது இவங்க போயிட்டு திமுக வந்து தலித் மக்களுக்கு எவ்வளவு எதிராக செயல்றாங்க அவங்கள வந்து பேசியிருப்பாங்களா? பொன்முடியை பேசியிருப்பாங்களா? RS பாரதியை பேசியிருப்பாங்களா? தயாநிதி மாறனை பேசியிருப்பாரா? நீங்கள் எல்லாம் பொது தொகுதி நிற்பதற்கு ஆசைப்படலாம் என்று கேட்ட மதிப்பிற்குரிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியை பத்தி பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்க. கேட்ட கூட்டணியில் இருக்கணும், பேசவும் ஒரு நாளும் பேச மாட்டாங்க அதெல்லாம், சரிங்களா? ஆனா இவங்க ரஞ்சித் அண்ணாவை ஒரு தீவிரமான எதிரி போல சித்தரிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு நீலம் பண்பாட்டு மையத்திற்குரிய தோழர்களும் சரி, நீலம் பண்பாட்டு மையத்தின் நிறுவனர் இருக்கக்கூடிய ரஞ்சித் அவர்களும் சரி, ஒரு நாளும் விசிகா விமர்சனம் பண்ணது கிடையாது. வருங்காலத்திலும் தலைவர் திருமாவளவன் விசிகாவையும் ஒரு எதிர்நிலை போல, ஒரு எதிரி போல வைத்து நிச்சயமா விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க சொன்ன விசிகா விமர்சனம் பண்ண மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க.